ஹலோ. ஸோ 2 நாள் கெஸ்ஸிங் வரல. ஸோ 2 நாள் கெஸ்ஸிங் வராததுக்கு காரணம் வந்து வீட்டில் கொஞ்சம் விசேஷம். ஸோ சம்திங் அதனால் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ இதுக்கப்புறம் ரெகுலராக கன்ஃபார்மாக வீடியோ கொடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 063 முந்தானேத்து அடித்த நம்பர். ஸோ 063 அதில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இதான நம்பர், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டு ஒரு வின்னிங் எடுக்கலான்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அண்ட் 8 நம்பர் பக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ 8 நம்பரில் என்னோடய பெஸ்ட்டு கேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 ஏ பீரியட் 0 அண்ட் பி போர்டு 6 கீழே 0 3 603 வந்துருச்சுங்களா. ஸோ அதில் அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9, பி போர்டு 7, சி போர்டு 2. ஸோ 972 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா. 983 வந்துச்சு. அதுலேருந்து 2 போர்டு ஒன்று இறக்குனா 972. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் 2 இதில் மேட்சிங் ஆனது, 2 கெஸ்ஸிங்கில் இப்போ சேட் கெஸ்ஸிங்கில் 2 சேட் கெஸ்ஸிங்கில் மேட்சிங் ஆனது. ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதேமாரி இப்போ கீழே 2 கேம் மறைச்சிருக்காங்களோ அதேமாரி தான் நம்ம மேலே மறைச்சி விட போகிறோம். ஸோ ஏ போர்டு 3, பி போர்டு 9, சி போர்டு 9, அதாவது 399. ஏன்னா 399ன்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கோம். ஸோ இல்லாமல் இப்போது கீழே 2 கேம் ஆடிருக்காங்கல்ல. ஸோ அதேமாரி வந்து மேலே அந்த ஆடின நம்பர் அடிச்சுட்டு ஆடு எடுத்தால் 456. சப்போஸ் இதே பேட்டர்ன் தான் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது 456 அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஆடு நம்பரை மறைச்சிட்டு ஆடாத நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. சொல்கிறேன். இப்போ இந்த நம்பர் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடித்து எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடிச்சிருக்காங்கன்னா 8 அடிச்சிருக்காங்கன்னா 8 2 அடிச்சிருக்காங்க. 8 2 அடித்தாங்கன்னா மேலே நம்ம 4 தான் அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது 4க்கு பதிலாக பக்கத்து நம்பர் அடிச்சுட்டு அந்த நம்பர் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தாங்கன்னா 456ன்னு ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. சரிண்ணா. ஸோ என்னோடய கணிப்பில் பெஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ அதேமாரி அடித்த கேம் தான். ஸோ அடித்த கேமில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ போர்டு, அதுக்கப்புறம் 063, அதாவது ஏ 63, பிசி ஏ. ஸோ நான் மார்க் பண்ணிடுறேன். ஸோ தெளிவாக கடைசியில் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணி காட்டும்போது மார்க் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு கிளியராக புரியலாம். ஸோ ஏன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் சரியாக சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது பிசி ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஏ. ஸோ பிசி, அதாவது பிசி இந்த பக்கம் வந்துட்டு ஏ கடைசியில் இருக்குது. ஸோ ஏ பொறுத்தவரைக்கும் இந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே பிசி எடுத்து உள்ளே வச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குங்க. அதாவது அதேமாரி தான் கீழேயும். ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை தூக்கி எப்படி மாற்றி வச்சாங்கன்னா 927 ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 456ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் கொஞ்சம் மேட்சிங் ஆகுது. அதை நீங்கள் பாருங்கள். ஸோ அதேமாரி எடுத்துக்கிட்டால், ஸோ அதேமாரி ஃபஸ்ட்டு 2 நம்பர் அடித்து நான் 5வது நம்பர் அடிச்சிருந்தாங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குங்களா. ஸோ அந்தமாரி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்துக்கிட்டால் 459. சரி, 459. ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா. அதேமாரி ஏபிசி. ஸோ ஏபிசி மேலே பார்த்தீங்கன்னா அதேமாரி பேட்டர்ன் இருக்குது. சப்போஸ் நம்ம முன்ன ஒரு கெஸ்ஸிங் பார்த்தோம். அதேமாரி இதுக்கு இப்படியே எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் சேஞ்ச் ஆகணும், அதாவது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 46 விட்டுட்டு பக்கத்தில் 59 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 59 மைனஸ் பண்ணி இதேமாரி கடைசியில் 4 மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா, சரிங்களா, சொல்ல நினைக்கிறேன். இந்த கடைசியில் 4 ஏ போர்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசி பாருங்கள். ஸோ இந்த பிசியும் அடித்தாங்கன்னா நம்பர் வர்றது 546. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 456ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 4 போர்டு ஆல் போர்டு 4 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆல் போர்டு 4 எடுத்துருக்கோம். ஸோ நான் அது நம்பர் பாருங்கள். 546 முன்ன சொன்னது 456. அதில் பிசி அதுமாதிரி தான் மாறுது. முடிச்ச பெஸ்ட்டு கெஸ்ஸிங் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி இப்போ வந்து நம்ம இந்த சேட்டில் வந்து சேட் கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம இது வந்து ஒரு மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி சேட்டிங் போகும். ஸோ அதுக்கப்புறம் கடைசி நடுவில் ஒரு சேட்டிங், கடைசியாக ஒரு சேட்டிங். ஸோ நம்ம இது வந்து சேட்டிங்கில் வந்து 3-4 சேட்டிங் வருது. ஸோ அதை நம்ம வந்து இப்படி இது வந்து 6 நம்பரில் 3 நம்பர் எடுப்பாங்க. அந்த 3 நம்பர் வேறு இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா. அது அந்தமாரி கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம நார்மல் சேட் கெஸ்ஸிங். சரிங்களா. இது நார்மல். இனிமேல் ஃபஸ்ட்டு பார்த்தது தான் நம்ம இப்போது இந்த 10 நாள் வர சேட் கெஸ்ஸிங் வந்து ஃபஸ்ட்டு 2 சேட் பார்த்தோம்ல. ஸோ அந்த சேட்டிங்லேருந்து தான் நம்பர் எடுப்பாங்க. ஸோ இப்படி ஒரு சேட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்டினேன். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக நார்மலாக எடுக்கிறது. ஸோ கடைசி 3 நம்பர்
ஒரே மாரி இருக்கணும். ஸோ அது கீழே இப்படி இருந்துச்சுன்னா அதாவது 705 075 இருக்கும். ஸோ அதை நம்ம ஏபிசி மாறி இருக்கான்னு பார்க்கணும். அதேமாரி பார்த்து அது கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் 898. ஸோ அந்த 898 மேலே ஏசி மாறி இருக்குது, கீழே பிசி மாறி இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஏசி மாறி இருக்குது, கீழே ஏபி மாறி இருக்குது, கீழே பிசி மாறணும். பிசி மாறினா 188. 188 மாறினா 138. அல்லது இன்னொரு டேட் வந்து 138. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா 138. அதே நிற்க கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்தமாரி ஒரு 2 பேட்டர்ன் இருக்குது. சரிங்களா? இது ஒரு ஐடியா தான். இது இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு மேட்சிங்காக அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சாய்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது எல்லா நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் இல்லாத வார்த்தை. சரிங்களா? ஒரு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இது பெஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ சேட் கேஸிங்கில் உங்களுக்கே தெரியுது. ஸோ இத்தனை சேட் கேஸிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரிவேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 507, ரிவேஸில் 507 இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 988. ஸோ அதேமாதிரி 8 நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அதேமாரி ரிவேஸ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவேஸ் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டா 2 நம்பர் விட்டு 246. ஸோ 246 இருக்குது. ஸோ என்னோடய கெஸ்ஸிங் 246 சேட்டில் வந்திருக்கு. ஸோ சேட் கெஸ்ஸிங்கில் 246 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ அது என்னோடய கெஸ்ஸிங்கில் என்னோடய பேட்டர்ன் கெஸ்ஸிங் வந்ததெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்சிங்காக நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஒரு சாய்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்படி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது இப்படி ஒரு பேட்டர்னில் நம்பர் வருது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயே என்னோடய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் இருக்கும். ஸோ நான் கடைசியில் எண்டில் என்னோடய பெஸ்ட்டு கெஸ்ஸிங் சொல்லியிருக்கேன். அதில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க எனக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 705. அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உள்ள இது வந்து நார்மல் கெஸ்ஸிங் தான். ஸோ நார்மலாக நம்ம எப்போயுமே இருக்கிற பேட்டர்ன் தான். ஸோ அந்த நார்மல் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பக்ஸ் ஒரு போர்டு உள்ளே போயிருக்கு. ஸோ ஒரு போர்டு உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு 8 அடிச்சுட்டு நடுவில் இருக்கிற 3 நம்பர் பாருங்கள் 998. ஸோ ரிவேஸில் பார்த்தீங்கன்னா 998 இருக்குங்களா? ஸோ அதுக்கு கீழே ஒரு மாதம் விட்டு முன்னாடி பாருங்கள் 666. ஸோ 666 வருது. அதாவது 063 வந்திருக்கு. 063ல் 3 ப்ளஸ் ஆக்கி 1 ப்ளஸ் ஆக்கணும். ஸோ 063க்கு 166 அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வருது. ஸோ அந்த 166ன்றது உங்களுக்கு அது மேட்சிங்காக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும்னு எனக்கு முழு நம்பிக்கை எடுத்திருக்கேன். ஸோ 2 நாள் கெஸ்ஸிங் பண்ணாததுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு முழு வெற்றி கிடைக்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் டைமிங் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்தங்கோத்து நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதில்ல, நம்மளோட பெஸ்ட்டு கேம் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். சரிண்ணா? ஸோ என்னோடய பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் 399, 456, 459, 546, 138, 318, 246, 116 அண்ட் 480, 436. ஸோ என்னோடய கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 399, 456, 459, 546, அப்புறம் 480, 436. ஸோ இந்த 6 நம்பர் தான். அதாவது மேலே 2 நம்பர், மேலே 4 நம்பர், கீழே 2 நம்பர், சைடில் 2 நம்பர், இது தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடிஷ்னல் கொடுத்துருக்குறது தான் தவறி அப்படின்றதுக்காக சொல்லியிருக்கேன். 138, 318, 246, 166. ஸோ அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல் போர்டு எடுத்துட்டிங்கன்னா 4க்கும் 6க்கும் ஆட்டம் இருக்குது பிரதர். ஸோ 4க்கும் 6க்கும் ஆட்டம் இருக்குது. ஸோ என்னோடய பெஸ்ட்டு கணக்கு கொடுத்துருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக், ஆல் தி பெஸ்ட். இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக், ஆல் தி பெஸ்ட். நமச்சிவாய.